ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். களம் 8ல் ஒருத்தரை போட்டு செம அடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? நம்ம ஓடா சென்சேவை தான். கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒன் பீஸுங்கிற அனிமேவை கொஞ்சம் கொஞ்சமாக ஓடா பில்ட் பண்ணியிருப்பாரு. லெஜெண்டரி ஸ்டோரிஸ், நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஸ்டோரியை சூப்பராக கொண்டு போயிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு மெயின் அட்ராக்ஷனாக இருந்தது தான் இந்த ஒன் பீஸ் சீரிஸுடைய வில்லன். இந்த வில்லனை ரொம்ப மிஸ்டீரியஸாக ஓடா வச்சுருந்தாரு. ஆனால் இப்போது ரீசண்டாக ஓடா இந்த வில்லனை ரிவீல் பண்ணியிருப்பாரு. பார்த்தா இந்த வில்லன் அப்படியே பார்க்குறதுக்கு பொருட்டோ சீரீஸில் வரக்கூடிய ஒரு ஒட்சுசுகி கேரக்டர் மாதிரி இருக்குது. இதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே கடுப்பாகி இப்போ ஓடாவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் 30 வருஷமாக ஒட்டிக்கிட்டு இருந்தியாங்கிற மாதிரியெல்லாம் ஓடாவை போட்டு செம்ம அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் ஓடா உண்மையாகவே ஒட்சுசுகியை பார்த்து காப்பி அடித்து தான் ஒன் பீஸ் சீரிஸோடைய வில்லனை பண்ணியிருக்காரா இல்லையாங்கிற எல்லாத்தையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஒன் பீஸ் சீரீஸ் அனிமேஷன் சீரீஸ்லேயே மிகப்பெரிய லெஜெண்டரியான ஒரு சீரீஸ் இருக்குன்னா அது இந்த ஒன் பீஸ் தான். கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஓடா ஒரு உலகத்தை சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாக ஒரு அனிமேல ஒரு வேர்ல்டை பில்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதோடைய ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலையும் பார்த்து பார்த்து செதுக்கி பல வருஷங்கள் அதுக்காக பாடுபட்டாதான் ஒரு சூப்பரான வேர்ல்டை பில்ட் பண்ண முடியும். அந்த வகையில் ஒன் பீஸ் இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சின்ன சின்ன விஷயத்தையும் ஓடா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அப்படி தான் இந்த ஒன் பீஸ் வேர்ல்டை ஓடா உருவாக்கி இருந்தார். குறிப்பாக இந்த ஓடா எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா இந்த லாங் டேர்ம் ஃபோர் ஷேடோங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். உதாரணத்துக்கு இப்போது கியர் 5 லூஃபி அவேக் ஆகும்போது அவருக்கு இந்த மங்கி எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. கூடவே இந்த சன் காட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை ஒன் பீஸுடைய ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஓடா ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பார். இந்த மாதிரி பல விஷயங்களை ஓடா லாங் டேர்மாக ஃபோர் ஷேடோ பண்ணி ஃபேன்ஸ் கிட்ட செம்மையாக பாராட்டு வாங்கிட்டு இருந்தார். அந்தளவுக்கு சூப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் ஓடா பில்ட் பண்ணியிருப்பார். இதனால தான் ஒன் பீஸ் சீரீஸ்க்கு உலகம் முழுக்க ரொம்ப அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த சீரீஸோடைய வில்லன் யாராக இருப்பாங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக ஃபேன்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த வில்லனை அப்படியே பொத்தி மறைச்சி ஓடா வச்சுருந்தாருன்னு சொல்லலாம். குறிப்பாக ஓடா சில்லவுட்டில் ஃபேன்ஸை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆள். அவர் காட்டுற சில்லவுட் ஒன்றா இருக்கும். ஆனால் கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது அந்த சில்லவுட்டுக்கும் அவர் காட்டின அந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி ஓடா நிறைய கேரக்டரை காட்டி இது வரைக்கும் ஃபேன்ஸை ஏமாற்றியிருக்காரு. இதில் குறிப்பிட்ட ஒரு சில பேரை சொல்லணுன்னா இந்த கைடோ சொல்லலாம். கைடோவை காட்டும் பொழுது ஆரம்பத்தில் சில்லவுட்டில் ஏதோ ஒரு ஜெயண்ட் மாதிரியான ஒரு ஆளை காட்டியிருப்பாங்க. இவர் பார்க்குறதுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்க மாட்டார். ஆனால் ஒரிஜினல் கைடோவை ரிவீல் பண்ணும்போது எல்லாரையுமே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த கேரக்டர் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி லோக்கிங்கிற இந்த கேரக்டரை காட்டும்போது ஒரு காமெடி பீஸான சில்லவுட்டை தான் முதல்ல ஓட ரிவீல் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த கேரக்டர் ரிவீல் அப்போது லோக்கியுடைய அப்பியரன்ஸ் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுது. இப்படி சில்லவுட்டை டம்மியாக காட்டி கேரக்டரை சூப்பராக காட்டுறதுல ஓடா கை திறந்தவராக இருக்கார். இதனால தான் எல்லாருக்குமே ஓடாவுடைய சில்லவுட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி தான் ஈமு சென்சேக்கும் ஒரு சில்லவுட்டை ஓடா காட்டிக்கிட்டே வந்திருப்பார். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே குட்டியாகவும் மண்டையில் மிகப்பெரிய கிரீடத்தை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் இது ஒரு காமெடியாக இருக்க போகிற ஒரு கேரக்டராக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு பிரின்சஸாக இருக்கும்னு நிறைய கதைகளை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசன்ட் சாப்டரில் இந்த ஓடா இந்த ஈமு சாமாவை ரிவீல் பண்ணியிருக்காரு. நம்ம நினச்ச மாதிரி தான் அவர் காட்டின சில்லவுட்டுக்கும் அவர் ரிவீல் பண்ண இந்த கேரக்டருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அது மாதிரி டோட்டலாக இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இது பிரச்சனை கிடையாது. ஓடா இந்த கேரக்டரை ரிவீல் பண்ணும்போது அந்த கேரக்டர் ரொம்பவே ஒரு ஏன்ஷியன் கேரக்டர் மாதிரி தெரிஞ்சுது. அதோடைய உடம்புல சில டேட்டூஸ் இருந்துச்சு. அதோடைய கண்ணிலலாம் சில விதமான மார்க்கிங்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒத்து கவனித்த பொருட்டோ ஃபேன்ஸ் இதை ஓடா பொருட்டோவில் இருக்கிற ஒட்சுசுகியை பார்த்து தான் அப்பட்டமாக காப்பி அடிச்சிருக்காருன்னு கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவருடைய ஃபேஸில் இருக்கிற டேட்டூவும் இவருடைய கையில் இருக்கிற இந்த டிசைனும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒட்சுசுகிஸ்க்கு இருக்கிற மாதிரியே 2 ஹார்ன்ஸும் கூட இந்த ஈமுக்கு இருக்குது.
உண்மையாகவே ஓடா இந்த ஒட்சுசுக்கியை பார்த்து தான் ஈமுங்கிற இந்த கேரக்டரை உருவாக்குனாராங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈமுனா யாருன்னு முதல்ல பார்ப்போம். ஈமுன்னு சொல்லும்போது ஒன் பீஸுடைய ஃபுல் வேர்ல்டையும் ஷேடோவில் இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டெரிஃபையிங் ப்ரெசன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் டெமோக்ரஸி வழியில் தான் ஆட்சி செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் ஒரு எம்டி த்ரோனில் உட்காந்துக்கிட்டு ஈமு இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. ஈமுவுடைய ப்ரெசன்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஷேக் பண்ணும். ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டியை வச்சிருக்கிற குரோசேஸ் கூட ஈமு கிட்ட மண்டிட்டு தான் நிற்பாங்க. அந்தளவுக்கு ஈமு ஒரு சுப்ரீம் பவர் ஹோல்டராக இருக்கார். ஈமுவுடைய எக்ஸிஸ்டன்ஸே ஒரு டபு மாதிரி தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் இருக்கிற வாய்ட் செஞ்சுரியுடைய சீக்ரெட், ஏன்ஷியன் கிங்டமுடைய அழிவு, ஏன்ஷியன் வெப்பனுடைய கண்ட்ரோல் எல்லாமே ஈமு கையில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு ஈமு ஒரு நார்மல் ஹியூமனே இல்லை, அவன் ஏன்ஷியன் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோஸ்ட்னு கூட சொல்கிறாங்க. இவனை பற்றி இன்னமும் நிறைய ட்ரூத்தை ரிவீல் பண்ணலை. ஆனாலும் ஒன் பீஸ் சீரீஸுடைய பிக்கஸ்ட் வில்லனாக இந்த ஈமு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஈமுவுடைய பேக்ரவுண்டுங்கிறத பற்றி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ணாலும் ஃபுல்லாக ரிவீல் பண்ணலை. ஈமுங்கிற ஒரு ஆள் வாய்ட் செஞ்சுரியை சேர்ந்தவராக இருக்கார். 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஏன்ஷியன் கிங்டம் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த ஒரு ஏன்ஷியன் கிங்டம் மிஸ்டீரியஸாக அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அதை யார் அழிச்சாங்கிறது இப்போ வரைக்கும் ரிவீல் செய்யப்படலை. ஆனால் இது ஈமு தான் பண்ணியிருக்கணும்னு எல்லாருமே தியரிஸ் பண்ணுறாங்க. நிறைய க்ளூஸ் படி பார்த்தா ஈமு தான் அந்த ஏன்ஷியன் கிங்டமை டெஃபீட் பண்ண ஒரிஜினல் ரூலராக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஈமு இவ்வளோ வருஷங்களாக உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. நிறைய பேர் ஓபிஓபி நோமிங்கிற ஒரு எட்டர்னல் யூத் சர்ஜரியை ஈமு பண்ணதாகவும் அதனால் இந்த இம்மார்டலிட்டியை இவர் அடைஞ்சிருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. இதோடைய உதவியால் தான் 800 வருஷமாக ஈமு உயிரோடு இருக்கிறதாவும் நிறைய பேரை நிறைய கிங்டமை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஈமு ஒரு லிவிங் லெஜண்ட் மாதிரி இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற ஈமுக்கே பயம் காட்டின ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நம்ம ஜாய் பாய். ஈமுவை காட்டும் போது அது குறிப்பிட்ட கேரக்டர்ஸுடைய ஃபேஸை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில சீன்ஸை நமக்கு காட்டியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி வில் ஆஃப் டீன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வில் ஆஃப் டீன்னா ஏன்ஷியன் கிங்டமுடைய சக்ஸஸராக இருக்கலாம்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. இந்த ஏன்ஷியன் கிங்டமை சார்ந்தவங்க எல்லாரையும் பார்த்து ஈமு பயப்படுற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜாய்பாயும் கூட இந்த ஏன்ஷியன் கிங்டமை சார்ந்தவனாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டெரிஃபையிங்காக இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஈமு ஜாய்பாயை பார்த்து ஏன் பயப்படணும்? ஈமுவே பயப்படுற அளவுக்கு ஜாய்பாய் அப்படி என்ன பண்ணிட்டாருங்கிற எல்லாத்தையும் நமக்கு போக போக தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிற இந்த ஜாய்பாயோடைய வில்லை ஹின்னரேட் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டராக தான் நம்மளுடைய லூஃபி இருக்கார். இவருக்கு ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் அவருடைய ட்ரீமாகவே இருக்குது. அப்படியே ஈமுடைய ட்ரீம் பார்த்தா அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா ஈமுக்கு எல்லாரையும் ரூல் பண்ணணும், எல்லார்கிட்ட இருக்கிற ஃப்ரீடத்தையும் பறிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. இப்போது ஃப்ரீடமுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பவருக்கும் நடக்கிற ஒரு வார் தான் ஒன் பீஸாக இருக்குது. ஸோ ஈமுவை பற்றி இவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸை மட்டும்தான் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஈமுங்கிற ஒரு ஆள் டெவில்னு சொல்லப்படுது. இந்த ஒரு டெவில் எல்லாருடைய ஃப்ரீடமையும் பறிக்கிறதுக்காக இந்த ஒரு உலகத்துக்கு வந்திருக்கா. ஈமுவுடைய பவர்ஸால் தான் டெவில் ஃப்ரூட்டுங்கிற ஒரு விஷயமே ஜென்ரேட் ஆனதாலாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற எல்லாருடைய பவர்ஸும் ஈமுவோட தான் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டெவிலை காட்டும் போது எப்படி காட்டணும்? அதுக்கு ஹார்ன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டலாம். அது ஏன்ஷியன் டைமை சேர்ந்ததுனால அதுக்கு இந்த மார்க்கிங்ஸோடு காட்டலாம். இதெல்லாம் வச்சு தான் ஓடா இந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஈமுவுடைய டிஸ்கிரிப்ஷனாக இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்து இந்த காமாங்கிற இந்த ஒரு மார்க்கை இக்கிமோட்டோ கிஷிமோட்டோ எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மையாகவே ஓடா சென்சே இதை காப்பி அடித்தாரா இல்லையான்னு பார்ப்போம்.
பொருட்டோ சீரிஸில் காட்டப்படுற இந்த காமா என்னதான் காமான்னு சொல்லப்பட்டாலும் இது ஆல்ரெடி நருட்டோ சீரிஸ்லேயே அடித்து துவைக்கப்பட்ட இந்த கர்ஸ் மார்க்குடைய கான்செப்ட் தான். ஒரு ஷினோபி சில ஷினோபிஸை தேர்ந்தெடுத்து அவங்க மேலே ஒரு சில மார்க்கை பதிய வைக்கலாம். இந்த ஒரு மார்க் மூலமாக இதை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பவர்ஸ் கிடைக்கும். ஒரு கட்டத்தில் இந்த மார்க்கை போட்டவர் இருக்கார் இல்லையா, அவர் இறந்துட்டா கூட இந்த மார்க்கை யார் மேலெல்லாம் போட்டிருக்காரோ அந்த மார்க்கை வச்சு அவரால் மறுபடியும் பிறக்க முடியும். இந்த ஒரு கான்செப்டை ஒரோச்சிமாரு சாஸ்கே மேலே யூஸ் பண்ணியிருப்பார். இப்போது இதே விஷயத்தை தான் அப்படியே மாற்றி காமாங்கிற ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்காங்க. காமாங்கிறது என்னென்னா, நம்ம பண்ண ஒரு விஷயம் நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் காமான்னு சொல்லுவாங்க. இதை புத்திசம்லேருந்து கிஷிமோட்டோ எடுத்திருப்பார். ஆனால் இந்த காமாவுடைய தன்மைகள் எல்லாத்தையும் அப்படியே இக்கிமோட்டோ இந்த கர்ஸ் மார்க்கில் இருந்து தான் எடுத்திருக்காரு. பேரை மட்டும் காமான்னு வச்சுட்டு அதோடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய கர்ஸ் மார்க்லேருந்து இவர் எடுத்திருக்காரு. ஸோ இப்படி தான் காமா உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பொருட்டோவுடைய கண்ணில் இருக்கிற இந்த ஒரு டிசைன், இதை இக்கிமோட்டோவே கிரியேட் பண்ணாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஷின் மெகமி டென்சேன்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேமில் இருக்கிற ஒரு கேரக்டருடைய டிசைனை அப்பட்டமாக காப்பி அணிச்சு தான் இக்கிமோட்டோவோ இந்த ஒரு டிசைனை பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அந்தளவுக்கு இந்த மார்க்கை அப்படியே பர்ஃபெக்டாக காப்பி அடிச்சிருக்காரு நம்மளுடைய கிஷிமோட்டோ. ஆனால் என்ன, இதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் அவர் பண்ணியிருப்பார். என்னென்னா, இந்த கேமில் காட்டப்படுற இந்த கேரக்டருக்கு இந்த மார்க் அப்படியே தான் இருக்கும். ஆனால் பொருட்டோக்கு இந்த ஒரு மார்க் க்ளோ ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை தாண்டி இது ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ கிஷிமோட்டோவே இந்த ஒரு மார்க்கை காப்பி அடித்து தான் அவருடைய கேரக்டருக்கு கொடுத்துருக்காரு. அதனால் ஓடாவும் இதை காப்பி அடித்தாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஓடாவுடைய ஈமோ கேரக்டர் பற்றி இன்னும் நமக்கு தெளிவாகவே காட்டலை. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸை தான் காட்டியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓடா கிரியேட் பண்ண இந்த ஒரு கேரக்டர் ஈமோன்னு சொல்லப்பட்ட இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இது டெவிலை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெவில் ஃப்ரூட்டுங்கிற இந்த கான்செப்ட்டுங்கிறது ஆடம் ஈவோடைய கதையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஈமுவை டெவிலாக போர்ட்ரே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது டெவிலுக்கு ஹார்ன் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்பவே பழைய காலத்து கதையிலிருந்தே சொல்லப்படுறது தான். அதனால் ஹார்ன்ஸை முதல்ல ஒட்சுசுகி தான் வச்சுருந்தாங்கன்னு கிடையாது. பழைய கதைகளில் கூட இந்த மாதிரியான டெவில்ஸ்க்கு ஹார்ன்ஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓடா இந்த ஆண் மாதிரியான விஷயத்தெல்லாம் கிஷிமோட்டோ கிட்ட இருந்து காப்பி எடுக்கல. இது ஒரு பழைய காலத்து கதையிலிருந்து எடுக்கப்பட்டதாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவருடைய உடம்புல இருக்கிற இந்த விதமான மார்க்ஸ், ஏன்ஷியன் டைமில் வாழ்ந்த பீப்புள்ஸ், ஏன்ஷியன் டைமில் இருந்த ட்ரைப்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு டிசைனை போட்டிருப்பாங்க. ஈமு 800 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கேரக்டர்னு காட்டுறதுக்காக ஓடா இந்த மாதிரியான மார்க்கிங்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய கண்ணில் இருக்கிற இந்த ஒரு டிசைன், இதுவுமே நம்ம ஓடா காப்பி அடித்தாருன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிம்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் போக தான் இந்த கேரக்டருடைய கம்ப்ளீட் லுக்கே நமக்கு தெரிய வரும். இதனுடைய கேரக்டர் கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆனால் தான் இது காப்பி அடிக்கப்பட்ட கேரக்டரா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ ஒரே ஒரு கிளிம்ஸை வச்சு மட்டுமே ஓடா காப்பி அடிச்சிட்டாருன்னு சொல்லி அவரை போட்டு அடிக்கிறது ரொம்பவே ஓவர்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேரக்டரை முழுசாக ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிசைனெல்லாம் பார்த்து ஓடா காப்பி அடித்தாரா இல்லையாங்கிறது தெரிய வரும். அப்படி பார்த்தாலும் கிஷிமோட்டோவே இந்த ஒரு டிசைனை வேற ஒரு இடத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஓடா சென்சை பண்ண இந்த ஒரு டிசைனை நம்ம இப்போதைக்கு அடிக்க முடியாது. ஏன்னா இதை இன்னும் அவர் ஃபுல்லாக ரிவீல் பண்ணலை. ஒரு வேளை பார்க்குறதுக்கு இந்த கேரக்டர் அப்படியே பொருட்டோவில் இருக்கிற ஒட்சுசுக்கியை நினைவூட்டினாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பொருட்டோவில் இருக்கிற ஸ்டோரியை ஓடா காப்பி அடிச்சிருந்தா மட்டும்தான் அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமே தவிர்த்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓடாவை போட்டு அடிக்க முடியாது. அதை தாண்டி ஒட்சுசுக்கி கிளானுங்கிறது வேற, ஓடா காட்ட நினைக்கிற இந்த ஈமுங்கிற கேரக்டர் வேற. இது ரெண்டுத்துடைய ஸ்டோரி கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது. அதனால் இதுவும் அதுவும் ஒன்றுன்னு சொல்கிறதே ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஈமு கேரக்டர் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ஒட்சுசுக்கி மாதிரி இருக்கா? ஓடா சென்சே காப்பி அடிச்சிருக்காரா இல்லையாங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.